ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சௌந்தர்யாவுடைய பயண வீடியோ வந்து போட்டாங்க. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தடவராண்டா அப்படின்னு சொல்லிட்டு அர்ணவ் பார்த்தீங்கன்னா சொன்னால் நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டுன்னு அப்படின்ற மாதிரி ஒரு சரித்திர சாதனை படைத்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்திருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சௌந்தர்யா ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் என்னப்பா பண்ணிட்டாங்க இந்த ஷோவில் அப்படின்ற மாதிரி நம்மளும் கேட்டிருக்கோம், கரெக்டாக. பட் இந்த ஏவி பார்க்கும்போது எல்லாம் ஓரளவுக்கு மிக்ஸ்டாக இருக்குது. பட் என்னென்னா, நான் எதிர்பார்த்தது இந்த ஃபைட்டில் சில ரியாக்ஷன்ஸ்லாம் சௌந்தர்யா நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு சில க்யூட்டான ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் எல்லாமே மிஸ் ஆகி கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஏவி இருந்தது. அதாவது நாட் டு த பெஸ்ட்டு, ஒர்ஸ்ட்டும் கிடையாது. கண்டிப்பாக நியூட்ரலாக மேட்ச் பண்ணி அனுப்பிட்டாங்க. நல்ல கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் அவங்களுடைய ஏவியில் ரொம்ப சூப்பராக இருந்தது, சரிங்களா. ஆனால் நிறைய இடங்கள் இந்த ஹேர் ஃப்ளிப்ஸு, அவங்களுடைய கிரிஞ்ச் ரியாக்ஷன் இந்த மாதிரி மட்டும்தான் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபைட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதெல்லாம் ஏவியில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தா இன்னும் ஏவி நல்லா ப்ரொடக்டிவாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடிஞ்சிச்சு, சரியா. குறிப்பாக சொல்லணுன்னா அவங்களுடைய சாங் செலெக்ஷன், ஒவ்வொரு சாங்கும் அவங்க கொடுத்த அந்த ரியாக்ஷன் அதெல்லாம் பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் எடிட்டிங் எல்லாமே இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கிறிஸ்பாக சௌந்தர்யா நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன இந்த ஷோவில் பண்ணியிருக்கா சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு டவுட் இருந்தது. இந்த ஏவி பார்த்தீங்கன்னா ஓகேப்பா, டாப் 5க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் நான் சௌந்தர்யா பார்க்குறேன் அப்படின்ற அந்த மனநிலை உங்களுக்கு மாறும். ஏன்னா அந்தளவு ரொம்ப பேலன்ஸ்டாக எல்லா விஷயமும் இருக்குது. ஜாக்லின் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ரயான் கூட அந்த கோவா கேங் கூட ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக பேலன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஒரு சௌந்தர்யாவுடைய எக்ஸ்ப்ரெஷன், க்யூட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் உள்ளே வராதது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. ரேதர் தேன் கிரிஞ்சாக நிறையா விஷயங்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எடிட்டர் வேறு லெவலில் பண்ணியிருந்தான்னா பின்னிருப்பாங்க அப்படிங்கிறது தான். மற்றபடி கேட்டிங்களா சௌந்தர்யா என்ன பண்ணான்ட்டு அப்படின்னு சொல்கிறவனுக்கு இந்த ஏவி பாடுறா ஓரளவு பண்ணியிருக்காடா, டாப் 5க்கு டிசர்வ் தான்டா அப்படின்றது நம்மளால் கணிக்க முடியுது, சரியா. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஏவி அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா ஜெஃப்ரி. ஸோ ஜெஃப்ரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அக்காவாக நான் பார்த்தேன், தெய்வமாக பார்க்குறேன், எங்கள் அக்காவை பற்றி நீங்கள் ஏன்டா தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்லி அர்ணவ் கேட்டான், தடவிட்டு நோண்டிக்கிட்டுன்னா. இப்போ அர்ணவ் சொன்னது கரெக்டாகிடுச்சா இல்லையா? நேற்று தர்ஷா குப்தா என்ன பண்ணுறா, அந்த இடுப்பு இருக்குல்ல பின்னாடி வடிவேல் மாதிரி பார்த்தீங்கன்னா என்னடா சிவப்பு காய் முன்னாடி போகுது கருப்பு காய் பின்னாடியே வருது அப்படின்ற மாதிரி இந்த காய் பின்னாடியே வந்துட்டு அந்த வயிறு இருக்குல்ல அதுக்குள்ளே போய் இப்படி பண்ணுது, கீச்சு காட்டுது. உடனே வா அப்படின்றான். அடுத்து கொஞ்சம் தள்ளி போய் சாமான் அள்ளிட்டு இருக்கு, அங்கே போய் திருப்பி கீச்சு காட்டுது. சரி அதெல்லாம் பரவாயில்ல, ரைட்டு. நேற்று ஏதோ ஒரு உணர்ச்சிசப்பட்டேன், கொஞ்சம் இதாகிட்டான்னு வைங்களேன், ட்ரிகர் ஆகிட்டான்ட்டு அது பரவாயில்லன்னு விட்டுக்கலாம். சரி ஓகேடா, ஏதோ ஒரு அக்கா தொட்டடா அப்படின்ற மாதிரி, அதுவே தப்பு எச்சப்பையாவேன். பட் இருந்தாலும் ஏதோ விட்டுலான்னு வைங்களேன். இன்றைக்கி சிவப்பு கலர் சாரி கட்டிட்டு இடுப்பு நல்லாவே தெரிஞ்சு தூக்கலாக இருந்தது அக்காவுக்கு. யார்? ஜெஃப்ரியோட அக்காவுக்கு. உடனே அந்த அக்கா பார்த்தீங்கன்னா திருப்பி போய் அப்படியே கை வைக்கிறேன். கை வச்சோடனே அந்த அக்கா ஊ அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்படி கை வைக்கிறான்ல ஒரே ஆறாறு அக்காவை நீ இப்படி தானே கை வைப்பியாடா, என் கொக்கா மொக்கா அப்படின்ற மாதிரி நீ கேட்டிருந்தேன்னா வேறே லெவலில் இருந்திருக்கும். ஆனால் நீ ஏன் கேட்கல அப்படிங்கிறது மைண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அர்ணவ் சொன்னால் பாருங்கள், தட்டிக்கிட்டு தடவிக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான்ட்டு. கரெக்டாக இந்த மூதேவி அப்படி தான் பண்ணிகிட்ருக்கு. இதில் அக்கான்னு சொல்லிட்டு சொக்கா அவுக்காமல் இருந்தால் சரி, கடைசி வரைக்கும் இவனை திருந்தவும் போகிறதுல மக்களை முட்டாளாக்கிட்டு இவனுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிறதான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ ஜெஃப்ரி வெறும் அக்கா அப்படிங்கிறது வார்த்தை கிடையாதா, அது ஒரு எமோஷன்ரா முட்டா பையில. அது கூட புரிஞ்சிக்காமல் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு நீ பண்ணுற சில சில்மிஷ வேலைகள், எச்சத்தனமான வேலைகளுக்கு தகுந்த செருப்படி அப்படிங்கிறது நீ வாழ்க்கையில் வாங்குவ. நாங்கள் சொல்லி அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக உன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ பண்ணிகிட்டு இருந்தனா நிஜமாகவே கேடுகட்டத்தனமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இவங்களுடைய பேரண்ட்ஸ் போனாங்க, அவங்கள பார்த்தா ரொம்ப இயல்பானவங்களாக இருந்தது. ஆனால் இவனை மாதிரி ஒருத்தனை நீங்கள் என்ன ரைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மக்களை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.